بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி மிக அருகாமையில், அதாவது மிக சமீபமாக இருக்கிறது, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறி காண்பிக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 212 ஆயத்துகளை முடித்து 213வது ஆயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 213 18 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய அகராதி பொருட்கள் சம்பந்தமாக சென்ற பாடங்களில் பார்த்து விட்டோம். அதற்கு முன்பாக அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்புகள், அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன் தொடர்பு என்ன என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து விளக்கங்களை பார்க்கிறோம். இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள விளக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த விளக்கங்களுடைய வரிசைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்துடைய வரிசையில் அடிப்படையில் பார்த்தால் இது 301வது பாடம், 301 301வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, பொதுவாக நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் சஃபத்து தஃபாசீரிலே எவ்வாறு எந்த நடைமுறையிலே கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய அந்த தஃப்சீரை அமைத்திருக்கிறார்களோ, கோர்வை செய்திருக்கிறார்களோ, அதே அடிப்படையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வழக்கமாக ஆரம்பத்திலே அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை பார்ப்போம். அடுத்ததாக லுகத் என்று சொல்லப்படக்கூடிய அகராதி விஷயங்களை பார்த்தோம். அதற்கு பின்பாக தஃப்சீர் என்று சொல்லப்படக்கூடிய தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்கள். அதற்கு பிறகு இலக்கிய நயம் என்று சொல்லப்படக்கூடிய அல் பலாகா என்று சொல்லும் இலக்கிய நயத்தை கொண்டு வருவார்கள். இறுதியாக வசனங்களில் பயன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல் ஃபவாயிதை கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் விளக்கங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்பதும் அதே போல்தான். குரானுடைய ஆயத்துகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களுக்கும் ஏற்றாற்போல்தான் தலைப்பை கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வின் உதவி அருகாமையிலே. அல்லாஹு தாலா உதவிங்கிறது மனிதருக்கு அல்லாஹு தாலா செய்யலாம். அது அல்லாஹ்வின் பொறுத்து இறங்கக்கூடிய விஷயமாக இருக்கு. எப்படி சோதனைக்கு பிறகு இறங்கும், சில சிரமங்களுக்கு பிறகு இறங்கும், சில நேரத்தில் அல்லாஹு தாலா முன்னாலே இறக்கிடுவான். இப்படி அவன் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி என்பது, அதுவும் குறிப்பாக அவனை நம்பிக்கை கொண்ட, அவன் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதும் இருக்கிறது. சில கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஆயத்தில் சொல்றது போல சில சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுவாங்க, கைவிட மாட்டான். கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான், கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுவான். இன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற இலாகுகளை போல கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் உதவி செய்ய முன் வந்துட்டான்னு சொன்னால் யாரும் அதை தடுக்க முடியாது. வேற எந்த வஸ்துக்கும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு வழங்கக்கூடிய இந்த சிலைகள் இவைகள்லாம் இருக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அம்லஹும் ஆலிஹத்துன் தம்னஉஹும் மின் தூனினா லா யஸ்ததீஉன நஸ்ர அன்ஃபுஸிஹிம் வலாஹும் மின்னா யுஸ்ஹபூன். அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, உதவி என்பது தேடவே முடியாது. உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஜாத், ஒரே ஒரு ஆலி ஜாத், உயர்ந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான்.
அப்போ அந்த அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து தான் நாம் இருக்கணும். அதுதான் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் ஒருத்தருக்கு, ஏன்னா அல்லாஹ் தஆலா உதவி செய்தது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்கள் காட்டி வைத்திருக்கிறான். உதவி செய்யக்கூடிய குர்ஆன்ல, அதே மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா செய்த விதவிதமான உதவி. நபிமார்களுக்கு எவ்வாறு நபிமார்கள் பிரியமானவர்களோ, அவர்கள் சோதிக்கப்படக்கூடியவர்களோ, எல்லையில்லாத சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவியின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை, உறுதிப்பாடு, அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்தே தீருவான் என்ற அந்த எண்ணங்கள் இருக்கிறதே, அவர்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு உதவியின் பக்கம் கொண்டு போனது. எல்லா நபிமார்களுடைய, ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, தன்னை பணித்துக் கொள்வார்கள். அல்லாவிடம் தன்னை பணித்துக் கொள்வார்கள். உதவி வந்ததற்கு பின்பாகவும் அதற்குரிய நன்றி சொல்வார்கள். அதேபோல் அப்பொழுதும் தன்னை அல்லாஹ்வின் முன்னால் பணித்தே வைத்திருப்பார்கள். பெருமையோ அல்லது அகம்பாவமோ அவர்களிடம் கிடையாது. அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ததை பார்க்கிறோம். மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய உதவி விதவிதமாக இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுக்குள் மாட்டிக்கிட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ள. அல்லாஹ் அங்கிருந்து கொள்வான். லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி லனுபித பில் அராஇ வஹு மذ்மூம். அங்க அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு ரஹ்மத்துடைய அடிப்படையில், எல்லாமே அல்லாஹ் ரஹ்மத் அவனுடைய கருணையின் அடிப்படையில் தான் செய்வான். அப்போ அந்த ரஹ்மத்துடைய அடிப்படையில் பகரம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் கொடுத்ததுக்கு நம்ம ஒரு பொருளுக்கு கூட நம்மளால் பகரம் செலுத்த முடியாது. அப்போ நான் செஞ்சதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சதுக்கு செய்கிறதுங்கிறதுலாம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத், கருணை, இரக்கத்தின் கிருபையின் காரணமாகத்தான் உதவி செய்கிறான். அப்போ அந்த இடத்துல ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த மீன் வயிற்றிலிருந்து என்ன செய்யறான், வெளியே கொண்டு வரான். அவர்களை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போறான். அவர்கள் அழிவை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அதே போல் ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி, கடுமையான சோதனை உள்ளாக்கப்படுகிறார்கள். நோயினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று விட்டார்கள். நோய் உச்சக்கட்டத்திற்கு போயிட்டாங்க. நோயுடைய கொடுமை அவர்களுக்கு தாங்க முடியல. அந்த அளவிற்கு சிரமத்தை சகிச்சு கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுக்கு இது நாதா ஐயூப், அவங்களும் என்ன செஞ்சாங்க, அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். பாருங்க, ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சோதனை, அதிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த விடிவு தெளிவான முறையில் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். அல்லாஹுடைய உதவி வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் கடுமையான நோயிலிருந்து. ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறான். 2 மகன்களை இழந்து தவிக்கிறார்கள். கண் பார்வை இழந்து நிற்கிறார்கள். இப்போ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்கிறான். 2 மகனையும் திருப்பி கொடுக்குறான். அவருடைய கண் பார்வையும் திருப்பி கொடுத்துறான். அவங்களுடைய சாதாரணிலிருந்து உயர்ந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விடுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த உதவி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த உதவியை பார்க்குறான். நெருப்பு குன்றத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியை பார்க்கிறோம். அறுக்கப்படுவதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறான். அவங்களுடைய பொறுமை, நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வருகின்றது என்றால், அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி சோதனை நேரத்தில் நிதானம், அதே மாதிரி அவசரப்படாமல் இருக்கிறது, இஸ்திகாமத், பொறுமை. சொல்லுவாங்கல்ல, யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களிலிருந்து வஜத்னாஹு ஸாபிரான்னு சொல்லி ஒரு இடத்துல அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி. அதே போல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். இன்னால முதுரகூன், மூசாவே நம்ம இன்னைக்கு பிடிபட்டுட்டோம் என்று நிராசை ஆகக்கூடிய நிலைக்கு அந்த கூட்டம் ஆயிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹதீன், என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என்ன செய்வான், எனக்கு உதவி செய்வான், வழிகாட்டுவான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், அசாவை கொண்டு ஃபதுரிப் பி அசாக்கல் பஹர் ஃபன்ஃபலக், நீ அதை கொண்டு அடிங்கன்னு சொல்லி சொல்றான். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காப்பாற்றி உதவி செய்யலாம். அவர்களை எப்படி மானுக்கே உயர்த்தி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி நபிமார்களோடு எப்பொழுதுமே இருக்குன்னா, ஏன்னா அல்லாஹ் சொல்றான் என்னது, கதாலிக்க ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன். குர்ஆன் அதை தெளிவாக சொல்லணும்.
வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன் வலகத் அர்சல்னா மின் கப்லிக ருசுலன் இலா கௌமிஹிம் ஃபஜாஉஹும் பில் பையினாத்தி ஃபன்தகம்னா மினல்லதீன அஜ்ரமு வகானு ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுடைய உதவி எப்பொழுதுமே இருக்குங்களாம். முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் தஆலா செய்வா என்பதாக சொல். இந்த இடத்துல பாருங்க, சாலிஹ் அலை இஸ்லாமா இருக்கட்டும், ஷுவைப் அலை இஸ்லாமா இருக்கட்டும், ஹூத் அலை இஸ்லாமா இருக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உதவியாக செய்தான். லூத் அலை இஸ்லாமா இருக்கட்டும், நூஹ் அலை இஸ்லாமா இருக்கட்டும், கவுமே கப்பல் அழிக்கப்படும் போது அவங்கள காப்பாற்றணும். அப்போ அதே போல ஈசா அலை இஸ்லாம் அவர்களை உயர்த்தி காப்பாற்றுறான். இப்படி அல்லாஹு தாலாவுடைய உதவி இருக்குத நபிமார்களோடு இருந்து கொண்டே இருந்தது என்று காரணம் அவருடைய பொறுமை, நிதானம், இஸ்திகாமத், அல்லாஹின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதோட துவா. அதனால அல்லாஹ்வுடைய உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான், அல்லாஹ் நமக்கு உதவ ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா யாருமே நிச்சய முடியாது, நம்மளால மிகைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் எடுத்து சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது இன் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி, யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ யஹ்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களை மிகைக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்க்குறோம், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. சஹாபாக்களுக்கு செய்யலாம், ரொம்ப குறைவாக இருந்தீங்க, நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு உதவி செஞ்சோம். ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாக ஆகக்கூடும் என்பதாக இந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில, அதாவது சௌரு குகையில தன்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கும் பொழுது எதிரிகள் பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. கீழே பார்த்தாங்கன்னு சொன்னா பிடிபட்டுருவாங்க. உடனே என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயந்து போய் சொல்றாங்க நபிட்ட, அவங்கள யாராவது என்னது லௌரா தஹத கதமிஹி, காலுக்கிட்ட பார்த்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளை பார்த்துருவாங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஹஸன் இது யகூல் லி சாஹிபிஹி லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அங்க அல்லாஹ் நிம்மதி இறக்கி முதல்ல அவங்களுக்கு உதவி செஞ்சான். அப்புறம் அவங்களுக்கு படைகளை இறக்கி அவங்களுக்கு பாதுகாத்தான். அல்லாஹ் தஆலா, அதாவது நீங்க உதவி செய்யலாம் அல்லாஹ் செய்வான், இது அல்லாஹ்வுடைய நியதி. நீங்க உதவி செய்யலன்னு சொன்னாலும் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்யக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அவர்களுக்கு உதவினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றதை பார்க்கணும். ஏன்னா நீங்க என்னது விட்டுட்டாலும் நம்ம உதவி செய்யக்கூடியவங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்சான், எதிரிகளை கொல்றதுக்காக வேண்டி ஜாலூத்தை கொல்றதுக்கு உதவி செஞ்சான், கொன்னாங்க, அவங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தான். இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி, அது காலக்கும் ஃபி ஆயத்துன் ஃபி ஃபியத்தின் இல்தகதா ஃபியத்துன் துகாத்திலு ஃபி சபீலில்லாஹ் வ உக்ரா காஃபிரத்துன் யரவுனஹும் மிஸ்லிஹிம் ரஅய்யில் ஐன் வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மயஷா. அவன் அல்லாஹ் தன் உதவியை கூட என்ன செய்வான், பலப்படுத்துவான், சப்போர்ட் கொடுப்பான், எல்லாமே செய்வான். அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா யாரும் தடுக்க முடியாது. நம்ம அல்லாஹ்விடம் தான் நினைச்ச உதவியை கேட்கணும், அவன்கிட்ட தான் எனது உதவியை மன்றாடணும். ஆனால் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, நிராசை ஆகிடக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அது சம்பந்தமான ஆயத்தை தான் இங்கே பார்க்க போறோம். பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம், பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ நபிமார்கள் சோதிக்கப்படுகிறார்கள், நபிமார்களோடு இருக்கக்கூடியவர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போது நபியும் நபியுடன் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்விடம் உதவியை தேடுகிறார்கள். ஏன் உதவி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாகவும், இன்னும் அல்லாஹு தஆலா அந்த கடுமையை அவர்களிடமிருந்து சோதனை நீக்க வேண்டும் என்பதற்காகவும். இதனை சொல்ல வஹாதா காயத்துல் காயாத்தி ஃபி தஸ்வீரி ஷித்தத்தில் மெஹனத்தி, சோதனையின் கடுமையை நமக்கு முன்னால் ஒரு தோற்றமாக காண்பிப்பதற்காக வேண்டி உள்ள காயத்துல் காயாத்னா, அதாவது முடிவுகளுக்கெல்லாம் முடிவு, எல்லை தாண்டிய சோதனை, கடல் தாண்டி செல்றதுங்கிற மாதிரி இது எல்லை தாண்டி ஒரு பெரும் சோதனை. ஏன்னா இதா கான ருசுலு, நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்காங்களே,
எப்படி இருப்பாங்க? மா உலுவி காபிஹிம், அவங்களுடைய உறுதிப்பாடு. உலுவி காபிஹிம்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கா காலில் வைக்கிறது. ஃபிஸ் சபுரி, பொறுமையிலேயும், சிபாத்தி உறுதித்தன்மையிலேயும், அவருடைய அந்த உலுவி காபிஹிம்னா அந்த அவங்களுடைய அந்த கரண்டை கால் அப்படி உறுதியாக இருக்கும்னு அர்த்தம். உங்களுடைய உறுதி கரண்டை கால் இருக்கு, அசையாது, பிடிச்ச பிடியாக இருக்கும். அப்படிப்பட்ட பொறுமையிலேயும் சரி, அதே மாதிரி உறுதிப்பாட்டிலேயும் நன்கு இருக்கக்கூடிய அவருடைய கரண்டை கால்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய, அதாவது நகர்ந்து ஓட மாட்டாங்க. அப்படி இருப்பதுடனும் கது ஈல சபரு, அவளுடைய பொறுமை இழந்து விட்டது, பொறுமை காலியாயிடுச்சு. ஈலங்கிறதுக்கு நஃபீத என்பதாக சொல்லுவாங்க. நஃபீத தீர்ந்து விட்டது. அப்போ ஈல அதாவது அவங்களுடைய பொறுமை இருக்குது, தீர்ந்தே போயிடுச்சு. செஞ்சு செஞ்சு எப்படி போகுது? ஒரு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்கோம், 100% குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் ஆகிற மாதிரி பொறுமை அவ்வளோதான். அவ்வளோ அவர்களாக இழக்கலை, காலியாயிடுச்சு. பொறுமையுடைய எல்லை தாண்டிச்சு. நபிமார்கள் அல்லவா, பொறுமை இழக்க மாட்டாங்க, எந்த நிலையிலையும் பொறுமை இழக்க மாட்டாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம். எல்லா நிலையிலையும் பொறுமை இழக்க மாட்டாங்க. தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி, தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி, தங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சரி, தங்கள் மீது அடி விழுந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் பொறுமையை தான் தன்னுடைய தலையாய கடமையாக வச்சு செயல்படுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க பொறுமை என்ன செய்யாது, இழக்க மாட்டாங்க. பொறுமையே காலியாக போயிடுச்சு, பொறுமை காலியாகி விட்டது, அவருடைய பொறுமை தீர்ந்தே விட்டது, தீர்ந்தே போயிடுச்சு. பலகு ஹாதல் மப்லக், அப்போ இந்த அளவுக்கு அடைஞ்சிச்சு. பலகு அடைந்து விட்டது, அடைந்து விட்டார்கள். ஆதல் மப்லக், இதனுடைய இந்த எல்லையை அடைந்து விட்டார்கள். மினல் லஜ்ரி, லஜர் என்றால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பதட்டம், அதே மாதிரி சடைவு, அதே மாதிரி என்ன செய்யறது, நெருக்கடி, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. வல்லீக்கு தீக்கும் இது ஒரே அர்த்தம் தான், இருந்தாலும் இது அதிக நெருக்கடி. லஜருங்கிறது கொஞ்சம் கூடின நெருக்கடி, அதாவது பாரத்தோட சுமையோட கலந்த நெருக்கடியினுடைய உச்சத்தை அடைந்து விட்டார்கள். வல்லீக் என்னும் பொறுமையினுடைய நெருக்கடியினுடைய உச்சத்தை அடைந்து விட்டார்கள், தாங்க முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ காணது ஆலிக்க தலீலன், அப்போ இதுவே ஆகிவிட்டது ஒரு ஆதாரமாக, இந்த விஷயம் ஒரு பெரும் ஆதாரமாக ஆகிவிட்டது. அலா, ஒரு விஷயத்தின் மீது, அன்ன சித்தத்தை, நிச்சயமாக கடுமை சோதனை என்பது, பலகத் முன்தஹாஹா, அதனுடைய எல்லையை அடைந்து விட்டது. பலகத் முன்தஹாஹானா அதனுடைய எல்லையை அடைஞ்சிருச்சு, கடைசி கட்டத்துக்கு போயிட்டு இறுதிக்கு வந்து இதுக்கு மேலே வழி இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை தீர்ந்துருச்சு. நம்ம பார்க்குறோம், நபிமார்களுடைய உதவி தேடுதலுடைய முறையை பார்க்கும் பொழுதும் பதிலுத்த களம் ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு முன்மாதிரி. எல்லா விதத்திலையும் குறைவாக இருக்கிறாங்க, எல்லா விதத்திலையும் பலகீனமாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்திகாமத்தில், உறுதிப்பாடில், அல்லாட்ட கேட்கக்கூடிய விஷயத்தில் எப்படி கேட்குறாங்க? அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்தலன் துஅபத் அபதா, அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் நீ பூமியிலே வணங்கப்பட மாட்டாய் என்பதாக கேட்குறாங்க. எந்த அளவு கேட்குறாங்க? இரவு நேரத்தில் நபி கேட்குறாங்க கேட்குறாங்க கேட்குறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்காங்க, அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தகவல் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, உங்களுடைய தோழர் என்ன செய்யுங்க, நீங்கள் கூப்பிட்டு கொள்ளுங்கள், அவர் நிறைய கேட்டார், போதும் என்று சொல்கிற அளவுக்கு என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டது ஆபத்தான சிக்கலான கட்டத்தில் கேட்டு அல்லாஹ்விடம் உதவியை வாங்குதல் என்பது நபியினுடைய ஒரு ஸ்பெஷல் சிஃபத்தாக, தன்மையாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அழுது 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 கேட்டாங்க. நம்ம பார்க்குறோம், அது நம்ம பலகத் முன்தஹாஹா, எந்த அளவுக்கு சோதனைன்னு சொன்னால், சோதனை அதனுடைய எல்லையே அடைந்து விட்டு. அதில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவா இருக்கட்டும், அதில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இஸ்பிரு ஆல யாசிர், யாசுடைய குடும்பத்தார்களே பொறுமையாக இருங்கள், லக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய சோதனைகள், சோதனையுடைய எல்லையை என்ன செஞ்சுட்டாங்க, அடைந்து விட்டார்கள். கால தஆலா ஜவாபல்லஹு, அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலாக கூறுகிறான். அவங்க இந்த நிலையில கேட்டு உதவி அல்லாட்ட கேட்டு ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க. கடுமையான சோதனை, ஆனால் என்னது, உறுதிப்பாடில் தளர்வு கிடையாது, இஸ்திகாமத்தில் தளர்வு கிடையாது, அல்லாட்ட கேட்கறதுல தளர்வு கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை ஆதரவு வைப்பதில் எந்தவித குறையும் கிடையாது. இப்போ அல்லாஹ் பதில் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி
அருகாமையில் சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறார். அதாவது அலா அப்படிங்கிறதுனா ஃபாபிஷிர், சுபசெய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், சுபசெய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். பின் நஸ்ரி, உதவியை கொண்டு சுபசுபனம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன்னஹு கத் ஹான அவான், திட்டமாக அதனுடைய நேரம், உதவி செய்வதற்குரிய நேரம், டைம் நெருங்கி விட்டது. அது ஹான அவானு, அதனுடைய உதவி செய்யும் நேரம் நெருங்கி விட்டது. வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுரு, யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன், சக்தி வாய்ந்தவனாகவும் இன்னும் என்னது மிக அதாவது உறுதிமிக்கவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்னது எல்லா விதத்திலையும் யார் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய தீனுக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வுக்கு உதவினா என்ன, அல்லாஹ்வுக்கு என்ன உதவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த உதவியும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு உதவி என்பது அவனுடைய தீனுக்கு, அவனுடைய மார்க்கத்திற்கு செய்யப்படக்கூடிய உதவி தான் அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி. அப்போ அந்த உதவி செஞ்சால் அல்லாஹ் என்ன செய்வான், ஓ இசப்பி தக்குதாமக்கும், முதல்ல உங்களுடைய பாதங்களை தீனிலே ஸ்திரப்படுத்தி வைப்பான். அதான மெயின். எல்லா நிலையிலேயும் ஆடாம அசையாம தீன்ல உறுதியாக, உறுதிமிக்க மனிதனாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்வான், உதவியின் மூலம் தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால அந்த அளவுக்கு என்னது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் அதற்கேற்ற பகரத்தை கொடுப்பேன்னு சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய உதவி செய்யக்கூடிய தன்மை விட்டு ஒருபோதும் நிராசையாக கூடாது. அதே மாதிரி உறுதியாக, உறுதிமிக்க நிலையிலிருந்து என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவிக்கு எந்த அளவுக்கு உறுதியாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உதவிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது. நிராசையாகக்கூடியவங்க காஃபிர்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். காஃபிர் தான் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நிராசையாவான். அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்க ஒருபோதும் உதவியை விட்டு நிராசையாக மாட்டாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்படுறானாம் எதை கொண்டு, மின் கனூத்தி இபாதிஹி, அவனுடைய அடியார்கள் நிராசையாவதை பார்த்து. அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிராசையாவதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஆச்சரியப்படுறான். குர்பி கைசிஹி, அவனுடைய உதவி நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த அடியார்கள் நிராசையாவதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். எந்த அளவுக்கு கொஞ்சம்னா, அவர்கள் நிராசையான நிலையிலேயே அந்த உதவியின் பக்கம் பார்க்கிறார்கள். அல்லாஹ் என்னதுனா ஆச்சரியத்திலே இருக்கிறான். அப்ப என்னது, அவங்களுடைய அவங்களுக்கு என்னது அல்லாஹ்க்கு தெரியும், அவர்களுக்குடைய விடிவு பக்கத்தில் நம்ம அனுப்பிட்டோங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில என்னது, அல்லாஹ்த்துல என்னது இந்த அடியானை பார்த்து ஆச்சரியப்படுறான், அவன் நிராசையாகிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடியதாக இருக்குது. சஹாபாக்களுக்கு இறங்குனதை பார்க்குறோம். எல்லா களத்திலையும், உஹதித்த களத்திலையா இருக்கட்டும், பதிலித்த களத்திலையா இருக்கட்டும், ஹுனைனுடைய நேரத்தில் அல்லாஹ் வலக்கது நஸரக்கும் அல்லாஹு இப்பதிரின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹுனைன்லேயே என்ன செஞ்சான், தன்னுடைய உதவியை இதை ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், ஏன்னா கஸ்ரத்துக்கும் அதில் என்னது பயந்து ஓடக்கூடிய நிலையில், அதாவது பதட்டத்தில் ஓடி பின் புறமுது காட்டக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில் என்ன செய்யறான், அல்லாஹ் தன்னுடைய உதவியை இறக்கி உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள ஸ்திரமாக இருக்க செய்வதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய உதவிகளை விட்டு நிராசையாகக்கூடியவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்பதாக சொல்றான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உதவி செய்வாங்கும்போது ஏன் நிராசையாகணும்? அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உதவி செய்கிறான், உதவி செய்வான், செய்யக்கூடியவன். நபிமார்களுக்கு செய்திருக்கிறான், நபியுடைய தோழர்களுக்கு செய்திருக்கிறான், எவ்வளோ விதவிதமாக உதவிகளை செய்திருக்கிறான் என்று உறுதியாக தெரிந்த பின்பும் நாம் சந்தேகப்படுறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம நிராசையாகிறது, முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, இது நமக்கு ஆபத்தாக இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை கொள்ளணும். ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹ்ட்ட உதவியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுலதான் முழு வெற்றி இருக்குது. எல்லா நிலையிலையும் அல்லாஹ்ட்ட உதவியை கேட்கறது தான் முழு வெற்றி இருக்கு. நிராசையாகாம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட தாராளமாக கேட்கணும். கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நடிகா என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அப்படி கேட்டவன்ட்ட என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட உதவியை கேட்டுக்கொண்டே இருக்கணும்.
அப்போ வந்து சஹாபாக்கள் தங்களுடைய கண்களாலே உதவி இறங்குறதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பார்த்துருக்காங்க. வானத்துல இருந்து என்னது இந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம். பதில் யுத்த காலத்தில் அது அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களே ஒரு சின்ன சஹாபி கைது செய்து கூட்டு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யார் கைது செய்தா அப்படின்னா, இவர் நான் தான் பண்ணங்கும்போது அதில் அப்பாஸ்லான்னு சொன்னாங்க, நீ எங்கே பண்ண? என்ன ஒரு பெரிய தலப்பாணிந்த வெள்ளை நிறம் கொண்ட ஒரு ஹைட்டான ஆள் தான் என்னை கைது பண்ணாங்க என்று சொல்கிறாங்க. மலக்கள் இவ்வாறு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, ஏதாவது ஒரு புறத்தில் வந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையோடு உறுதிப்பாடோடு இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். அல்லாஹ் தஆலா எவ்வாறு நபிமார்களுக்கு, சஹாபாக்களுக்கு, நல்லோர்களுக்கு எவ்வளோ உதவி மென்மேலும் செய்தானோ அதே போன்று நமக்கும் அல்லாஹு தஆலா தன் உதவி கரங்களை நீட்டுவானாக. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அளவிற்கு, அதாவது அல்லாஹு தஆலா என்னது, அவனுடைய அந்த உதவியின் மூலம் நம்முடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கைக்கு முழு பாதுகாப்பாக அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.